அனைவருக்கும் வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம். நமக்கு கட்டிங்க்கு ஒரு பார்ட்னர் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்குமே சார். கட்டிங்க இல்ல. ஆஹா. யோ கட்டிங்க ஐயா. போயா, நானே இப்பதான் ஒருத்தனை பார்ட்னர் சேர்த்துட்டு வந்திருக்கேன். ஆஹா முந்திக்கிட்டானே ஐயா. என்னது இப்பெல்லாம் யாரும் கட்டிங் அடிக்கிறது இல்லை போல இருக்கு. காற்று ஆஃப் தான். நம்ம தான் இன்னும் கட்டிங் கால் தேடிட்டு இருக்கோம். ஒருத்தன் கூட சிக்க மாட்டேங்கிறான் ஐயா. A few moments later. எக்ஸ்கியூஸ் மீ, கட்டிங்க? ஆமா. ஆஹா, நமக்குன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு சிக்கிட்டாயா. A few moments later. என்னது, கட்டிங்க கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ சைனீஸ்க்கு என்ன பண்ணுறது? ஆஹா, சைனீஸுக்கு பார்ட்னர் தேட முடியாது ஐயா. இப்போ யார்கிட்ட போய் சைனீஸ் கேட்குறது? சைனீஸ் இல்லாமலும் குடிச்சு பழக்கம் இல்லை. ஆஹா, கட்டிங் கிடைச்சும் சைனீஸ் கிடைக்கலையே ஐயா. நமக்கு கட்டிங் கொடுத்தானே, அவங்ககிட்ட போய் சைனீஸ் கேட்டா என்ன? ரொம்ப கேவலமாக நினைப்பான். A few moments later. ஆஹா, எதிர் டேபிளில் எக்கச்சக்கமான சைனீஸ் ஐட்டங்களோட ஒரு பார்ட்டி உட்காந்துருக்கு ஐயா. ஆம்லேட்டு, வறுத்த கடலை, ஊறுகாய், முட்டை, வரிசை எல்லாமே வச்சுருக்கான். அவங்கிட்ட போய் கொஞ்சம் சைனீஸ் கேட்போம். ஏங்க, கொஞ்சம் சைனீஸ் கிடைக்குமா? காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கும். ஆஹா, சேல்ஸுக்கு வச்சிருக்கான். இது தெரியாம அவங்ககிட்ட போய் சைனீஸ் கேட்டுட்டோம் ஐயா. என்ன அது, இன்னைக்கு எல்லாமே ராங்கா போகுது. எது எப்படியோ உருப்படியா கஷ்டப்பட்டு வாங்கின இந்த கட்டிங் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆஹா, இங்கே ஒருத்தன் தனியாக திரும்பி உக்காந்துருக்கானே ஐயா. கண்டிப்பாக இவங்கிட்ட சைனீஸ் இருக்கும். தனியாக தானே இருக்கான். கேட்டு வாங்கி கட்டிங்க உள்ளே இறக்கிட வேண்டியது தான். ஆமாம், திரும்பி உக்காந்துருக்கானே, யாரா இருப்பான்? நமக்கு என்ன, கேட்டுட்டு ஓகேன்னா முன்னாடி போவோம், இல்லைன்னா அப்படியே பின்னாடியே போயிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னது, மூமெண்ட்டே காணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா, ஒருவேளை பின்னாடி நின்று பேசுனா காது கேட்காதோ. சரி, முன்னாடி போவோம். வந்து எதிர்ப்புறம் உட்காரு. ஆஹா, இவனுக்கு நல்லாவே காது கேட்குது ஐயா. நாமளா கண்டதையும் நினச்சிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இதோ வந்துட்டேங்க. அப்பா, வசதியாக உக்காந்தாச்சு. ஆஹா, இவன் வெறும் ஊறுகாய் தான் வச்சிருக்கான். சைனீஸா? உனக்கு என்ன வேணும்? நான் சைனீஸை எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் இங்கே நிலைமை வேற மாதிரி இருக்கு. இதை சொல்கிறதுக்கு தான் எக்ஸ்கூஸ் மீன்னு கூப்பிட்டியா? இல்லைப்பா, இல்லை. அப்பன்னா என்ன வேணும்னு சொல்லு. இந்த ஊறுகாயையும் விட்டுட்டா அப்புறம் சைனீஸே கிடைக்காது. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏப்பா, கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கலாமா? தொட்டுக்கிறதுக்கு தானே ஊறுகாயே இருக்கு. ஆஹா, எவ்வளோ அழகாக பேசுகிறாயா. விவரம் தெரிஞ்சவும் போல இருக்கு. ஆமாம். ஏப்பா, தொட்டுக்கலாமா? ஊறுகாயை தொட்டுக்கலாமன்னு தானே கேட்ட. அஃப்கோர்ஸ், அப்படி தானே கேட்டேன். தொட்டுக்கோ. ஆஹா, என்ன ஒரு தாராள மனசையா. முதல்ல ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சுட்டு கட 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 கடன் கட்டிங்க அடிச்சிட வேண்டியதுதான். ஆஹா, சரக்குக்கு சைனீஸா? ஊறுகாதான்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையேயா. இப்போ நாயா சுரத்தா இருக்கு. இப்போ கட்டிங்க அடிப்போம். ஏன்பா சரக்கு பிடிங்க வச்சுக்கிட்ட? நீ தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊறுகாயை திருப்பி கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ. ஆஹா, என்னது இது, புதுசா இருக்கு. ஏப்பா, தொட்டுக்கவான்னு கேட்டுக்கிட்டு தானேப்பா தொட்டேன். நீ என்கிட்ட என்ன கேட்ட? கொஞ்சம் போல ஊறுகாய் தொட்டுக்குவான்னு கேட்டேன். நானும் உன்னை தொட்டுக்க தானே சொன்னேன். ஆமாப்பா, அதான் தொட்டுக்கிட்டேன். அம்மா, ஏப்பா இந்தாரா அறையிற? தொட்டுக்குவான்னு கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா தொட்டு நாக்கில் வைப்ப நீ. அப்போ ஊறுகாயை தொட்டு என்ன பண்ணுவாங்க? நெத்தியில் பொட்டா வச்சுக்குவாங்க.